ஜாய் கிறிசல்டா மாதம்பட்டி ரங்கராஜ் என்னை கல்யாணம் பண்ணி கர்ப்பமாக்கி என்னை ஏமாத்திட்டாரு அப்படின்னு சொல்லி 10 நாளுக்கு முன்னாடி கமிஷனர் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாங்கன்னு பலருக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. ஜாய் கிறிசல்டா மாதம்பட்டி ரங்கராஜை பற்றி ஒரு இன்டர்வியூவில் பல உண்மைகளை சொல்லியிருக்காரு. மாதம்பட்டி ரங்கராஜ் தான் என்னை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லி எங்கள் வீட்டுக்கு வந்தார். குக்கு வித் கோமாளிக்கு காஸ்டியூம் டிசைனராக என்னை கேட்டிருந்தாரு. அவர் தான் என்னை இந்த கமிட்மெண்ட்டுக்குள்ளே இழுத்து விட்டது. இப்போ நான் கர்ப்பமாக இருக்கிறேன்னு தெரிஞ்சு என்னை விட்டுட்டு போயிட்டாரு அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்காங்க. நான் கண்ணு தெரியாத எங்கள் அம்மாவை தான் கமிஷனர் ஆஃபீஸ்க்கெல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டுருக்கேன். இப்போ நான் 7 மாதமாக ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன். ஸ்ருதியும் ரங்கராஜும் டிவிஷனல் செப்பரேஷன் தான் 6 வருஷமாக இருக்காங்க. அது அவங்க இன்ஸ்டாகிராம் பார்த்தாலே தெரியும். 2 பேரும் ஒன்றா இருக்கிற மாதிரியான ஃபோட்டோ 6 வருஷமாக அவங்க போடவே இல்லை. 2 வருஷமாக நானும் மாதம்பட்டி ரங்கராஜும் ரொம்ப ஹாப்பியாக தான் இருந்தோம். எனக்கு குழந்தை ஆனதுக்கப்புறமா தான் மாதம்பட்டி ரங்கராஜ் திடீர்னு போயிட்டாரு. குக்கு வித் கோமாளி ஷூட்டிங்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வரவே இல்லை. அப்படியே என்னோட நம்பர் எல்லாம் பிளாக் பண்ணிட்டு போயிட்டு எனக்கும் என் குழந்தைக்கும் நீதி வேணும், அதுக்காக நான் எந்த எல்லைக்கு வேணாலும் போவேன் அப்படின்னு ரொம்ப எமோஷனலா அந்த இன்டர்வியூல பேசியிருக்காங்க. அந்த இன்டர்வியூ தான் இப்போ சோஷியல் மீடியால வைரலா போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கும் இப்போ ஒரு ரெக்வஸ்ட் கொடுத்திருக்காங்க. அதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பிரபல சமயக்காரரும் நடிகருமான திரு மாதம்பட்டி ரங்கராஜ் என்னை திருமணம் செய்து கர்ப்பமாக்கி ஏமாற்றிய விதம் குறித்து சென்னை மாநகர கமிஷனரிடம் புகார் அளித்து 10 நாட்கள் ஆகிறது. இப்பொழுது நான் 7 மாதம் கர்ப்பிணியாக இருக்கிறேன். கர்ப்பத்தின் இந்த மேம்பட்ட நிலை இருந்த போதிலும் நான் முற்றிலும் பார்வையற்ற எனது தாயுடன் கமிஷனருக்கு சென்றேன். எனது நிலை என்னவென்று எனக்கு தெரியவில்லை. இதற்கிடையில் திரு மாதம்பட்டி ரங்கராஜ் ஒரு VIP சிகிச்சையை பெறுகிறார். மேலும் அவர் எனக்கு எதிரான அநாகரிகமான ஆபாசமான மற்றும் ஊக்கம் அளிக்கும் சமூக ஊடக பிரச்சாரத்தை ஏற்படுத்திவிட்டார். அப்பா, உங்கள் அரசாங்கம் என்னை போன்ற ஏழை பெண்களால் நம்பப்படுகிறது. இதில் தலையிட்டு நீதி வழங்குமாறு கைகூப்பிட்டு மன்றாடுகிறேன். எந்த விஐபியும் ஒரு பிரபலமும் பெண்களுக்கு எதிராக இது போன்ற குற்றத்தை செய்துவிட்டு எந்த நடவடிக்கையும் இல்லாமல் சுற்றி திரிய முடியுமா? பிறக்காத என் குழந்தைக்கும் எனக்கும் நீதி வேண்டும் அப்படின்னு ரொம்ப எமோஷனலா பேசியிருக்காங்க. முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் இதுக்கு நடவடிக்கை எடுப்பாரானாலும் தெரியல, இதுக்கு ரிப்ளை பண்ணுவாரானும் தெரியல. வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இந்த மாதிரியான அப்டேட்ஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.